ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் ஷேர் ஆகும்போது இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும். அதனால தான் இன்றைக்கி நம்ம வஞ்சரம் மீன் மாதிரியே டேஸ்ட் இருக்கிற சங்கரா மீன் நான் ரெண்டு மீனுமே சாப்பிட்ருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். வஞ்சரம் மீனும் இந்த சங்கரா மீனும் டேஸ்ட்டு சேமாக தான் இருக்குது. ப்ளஸ் முள்ளும் கம்மியாக இருக்கும். இந்த மீன் நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். இந்த சங்கரா மீன் வச்சு தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகு சேர்த்து பவுடர் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, இப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் சளி பிடிக்குது. நைட்டான நல்லா குளிர்றதுனால ஃபேனை ஏசி போட்டு தூங்குறது, ப்ளஸ் வெளியே அப்பப்போ போகிறது, அந்த பனிக்கு சளி பிடிக்கிறதுனால மிளகு பால் இந்த மாதிரி குடிக்கலாம் இல்லையா, சுக்கு இதெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது அந்த மிளகுத்தூள் போட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பவுடர் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை ஒரு ஏர்டைட் டப்பா எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கெடாது, எதுவும் ஆகாது, ஃபங்கல் எதுவும் ஆகாமல் நல்லா பாதுகாப்பாக அது பார்த்துக்கும். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் வரும். திரும்பி நான் அடுத்த வாரம் பவுடர் பண்ணி எடுத்துக்குவேன். கடையில் வாங்குகிற பவுடர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் பெப்பரோட ஸ்மெல் கம்மியாக தான் இருக்குது, காரமும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வீட்டிலே அப்பப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்குவேன் நான். இப்போ மிளகுத்தூள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மீன் ஃப்ரைக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு, அதுக்கு சமமான அளவு இஞ்சி எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணதான் இருந்தாலும் ஒரு 1 or 2 டேஸில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லாயிருக்கும். நான் நார்மலாக ஒரு டப்பாவில் தான் ஒரு 2 டேஸ் வர மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போலாம் முன்னாடி நம்ம கண்ணாடி ஜாரில் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு தேவையான அளவெல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறது வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸும் இருக்குது நம்மளோட சேனலில், போய் பாருங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம பெப்பர் பவுடர், இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 3.5 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சங்கரா மீன் நான் ஃபஸ்ட்டு டே வாங்கினது. அதை ஃப்ரீசர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வெளியே எடுத்து வச்சு அதை நல்லா கழுவி புளி ஊற வச்ச தண்ணி ஊற்றியும் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த மிளகுத்தூள். அடுத்து இந்த மீன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்துருந்தேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த பிளேட்டில் மசாலா மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதிலே நம்ம மீனை தடவி அப்படியே மேரினேட் பண்ணுறதுக்காக தான். நம்மளோட பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துருப்பீங்க, அந்த மசாலா பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற புளி தண்ணியை ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை அந்த மசாலாவில் நல்லா தடவிடலாம். ஒரு சங்கரா மீன் வாங்கியிருந்தோம், ஒரு மீடியம் சைஸு. அதை ஃபுல்லாகவே ஃப்ரைக்காக நாங்கள் யூஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மசாலா தடவியாச்சு. ஒரு 1 மணி நேரம் அதை அப்படியே விட்டுடலாம், க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அந்த மசாலாவில் ஊற தான் அந்த மீன் வறுவல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1 ஹவர் விட்டாச்சு. 1 ஹவர் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்.
ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம மசாலாவில் மேரினேட் பண்ண அந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா வைக்கலாம். இந்த பேனில் ஒரு 3 மீன் வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா, அதனால் ஒரு 3 மீன் வச்சுக்கலாம். 3 மீனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் ஃப்ரை பண்ண எண்ணெய் நமக்கு யூஸ் ஆகாது. அது ஒரு மாதிரி நம்ம வேறு ஏதாவது குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே இந்த அளவு எண்ணெயே போதும். ஒரு சைடு நல்லா வேகவும் அந்த மசாலா அடி பிடிக்கும். நம்ம டக்குன்னு திருப்ப முடியாது. ஒரு சைடு கொஞ்சம் டைம் எடுத்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போடணும். 2 சைடும் நல்லா வெந்த பின்னாடி நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கலரையும். இது கொஞ்சம் வஞ்சர மீன் டைப்பில் தான் இருக்குது டேஸ்ட்டும். ஆனால் வஞ்சர மீன் விட இந்த மீன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அடிக்கடி இந்த மீன் நாங்கள் இப்போ எடுக்கிறோம். இப்போது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட சங்கரா மீன் தவா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்து இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு எப்பவும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அடுத்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாங்கள் வேறு வீடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கோம். அதுக்கான பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் இடையில கொஞ்ச நாள் வீடியோஸ் இருக்காது. எல்லாம் செட் பண்ண பின்னாடி திருப்பி போடுவோம்.